செய்வாராகி. என் அன்பு குழந்தையே, உன்னுடைய மனதில் ஒரு கவலை இருக்கிறது. என்னவென்று சொல்கிறேன். என்னுடைய தங்கமே, வாழ்க்கையில் நீ செய்வது எதுவுமே நல்லது இல்லை என்று சொல்கிறார்கள். ஆனால் நீ செய்வது எல்லாம் நல்லது என்று நினைத்து செய்கிறாய். ஆனால் மற்றவர்கள் பார்ப்பவர்கள் நீ என்ன செய்கிறாய், எதுவுமே நல்ல இல்லை இப்படி சொல்லி உன்னுடைய மனதை காயப்படுத்தி உன் திசையை திருப்பி விடலாம் என்று யோசிக்கிறார்கள். தங்கமே, வாழ்க்கையில் பல தடைகள் வரலாம். ஆனால் அது அனைத்தையுமே கடந்து தான் வர வேண்டும். இது உனக்கு தெரியும். அது போலத்தான் மற்றவர்கள் எப்படிப்பட்ட வார்த்தையை வேண்டுமானாலும் சொல்வார்கள். ஆனால் அது எதையுமே காதில் வாங்காமல் நீதான் நகர்ந்து செல்ல வேண்டாம். புரிகிறதா? நீ எவ்வளவு தூரம் மற்றவர்கள் பேசுவதை காதில் வாங்காமல் நகர்ந்து கொண்டே இருக்கிறாயோ அந்த அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் நீ மிகப்பெரிய லட்சியத்தை அடையலாம். யார்தான் இந்த காலத்தில் நீ நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறாய்? உன்னை பெற்றவர்கள் இருவர் மட்டுமே, நீ வணங்கும் தெய்வம் மட்டுமே நீ உன் வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் இருக்கிறது. மற்றவர்கள் யாருமே எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் செய்யவும் இல்லை, உனக்காக யோசனைகளை சொல்லவும் இல்லை. நீ முன்னேறி விடுவாயோ என்ற எண்ணத்தால் தான் இது இப்பொழுது செய்ய வேண்டிய வேலை இல்லையே, இன்னும் காலம் ஆகட்டும், இன்னும் நேரம் வரும், அப்பொழுது பார்த்து கொள்ளலாம், இப்படிப்பட்ட விஷயத்தை உன்னிடம் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். உன் மனதுக்கு இந்த நொடி என்ன செய்ய வேண்டும் என்று தோன்றுகிறதோ அதை நீ தாராளமாக செய். எப்பேற்பட்ட தடையோ எப்பேற்பட்ட பிரச்சனையோ வந்தாலும் நான் அதை பார்த்து கொள்கிறேன், நான் அதை சரி செய்கிறேன். நல்லது நடக்கும் என்று முழுமையாக நம்பு. 4 பேருக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணம் உனக்கு இருக்கிறது. நீ அந்த எண்ணத்திலேயே வாழ்க்கையை முன்னேற்றி கொண்டு வந்து விடுவாய். தங்கமே, கவலை வேண்டாம். இந்த வாராகி இருக்கும் பொழுது நீ எதை பற்றியுமே கவலைப்படக்கூடாது. சிறப்பாக நீ இருக்க வேண்டும். இந்த வாராகியுடைய கருணையும் பார்வையும் எப்பொழுதுமே உன்னிடம் இருந்து கொண்டே இருக்கும். எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த வாராகி நான். ஜெய் வாராகி.